ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. சுசித்ரா அவர்கள் ஒரு திடீர்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் தன்னோட 48 வயசுல ஒரு காதல் வந்ததாகவும் ஊரில் இருக்க அத்தனை பேரையும் நம்ம குறை சொல்லும் போது நம்மவும் எச்சரிக்கையாக இருக்கணும்ல, எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக ஒழுக்கமாக இருக்கணும்ல. இவங்க 48 வயசுல எனக்கு ஒரு காதல் வந்ததுன்னு சொன்னால் யார் மீது வந்ததுன்றதை ஒன்று முதல்ல பார்க்கணும். தங்களையே இழக்கும் போது அவனை பற்றி நான் எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட விஷயம் எனக்கு புரியல. வைரமுத்து ஷாம்பு கொடுத்ததுலேயே நீங்கள் அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்த நீங்கள் இந்த கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைகள் இருக்குது, தனியாக ஒரு குடும்பம் இருக்குது, அப்புறம் அவனை நான் அவங்ககிட்ட காதல் வைப்பட்டேன், நான் இதை எழுந்துட்டேன், வீடை எழுந்துட்டேன், சொத்தை எழுந்துட்டேன்னு சொல்கிறது எப்படி சார்? சுசித்ரா மீது தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு பரிதாபம் இருக்குது. அந்த பெண் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுன்றதுலாம் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபர் ஆகும். ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சினிமா சார்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல பார்த்தீங்கன்னா பின்னணி பாடகி சுசித்ரா அவர்கள் ஒரு திடீர்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் தன்னோட 48 வயசுல ஒரு காதல் வந்ததாகவும், அந்த காதலனோட குடும்பமே சேர்ந்து தன்னை ஏமாத்தினதாகவும், தன்கிட்ட அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க, அங்கே தான் அவங்க இருக்காங்க, அண்டு நிறைய காசுலாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்களா? அதை பார்த்தேன். பாவம் அவங்கள கேலியோ கிண்டலோ பண்ணுறது நம்ம நோக்கம் இல்லை. சொல்லுவாங்க, இந்த பள்ளியை சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் சகுனம் சொல்லிட்டு சோத்து பண்ணையில் போய் விழுந்துருமா. அது ஊருக்கெல்லாம் எல்லா சகுனமும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இது பட்டா இது இங்கே தலையில் விழுந்தா எல்லா சகுனமும் சொல்லும், சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் அது சோத்து பண்ணையில் பார்த்தீங்கன்னா அது விழுது அதுக்கே தெரியாதுமா. அந்த மாதிரி எவ்வளோ பேரை இவங்க குற்றம் சொன்னாங்க. சிலது நம்ம கடந்து போனோம், சிலது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்கு, இவங்க மேலே புகார், இப்படி நிறைய நடந்துச்சு. இப்போ தனுஷ் மீது தனுஷையும் ஜெயம் ரவியோட அவங்க ஒய்ஃபை ஆர்த்தியும் அங்கே விவாகரத்து வழக்கு நடக்கும்போது இவங்க உள்ள நுழைஞ்சி என்ன செஞ்சாங்கன்னா தனுஷும் ஆர்த்தியும் ஒன்றா, அதாவது ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ இணையத்தில் வந்தபோது ஜெயம் ரவியே பார்த்தீங்கன்னா அது அதாவது கேட்டினா அவங்க ஃப்ரெண்டு கிடையாது, சகோதரன் சகோதரின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அடுத்தவங்களுக்கு நீங்கள் நிறைய நீங்கள் குறை சொல்லும் போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்ல. எல்லாருக்கும் பொருந்தோம், எனக்கு கூட பொருந்தோம். ஊரில் இருக்க அத்தனை பேரையும் நம்ம குறை சொல்லும் போது நம்மவும் எச்சரிக்கையாக இருக்கணும்ல, எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக ஒழுக்கமாக இருக்கணும்ல. அப்போ நீங்கள் பார்த்தா இங்கே நான் ஒழுக்கம் தவறுனா தான் நான் சொல்ல. இந்த பொண்ணை பரிதாபத்துக்குரிய ஒரு பெண், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் 48 வயதில் காதல்னு கேட்டால் எத்தனை வயசில் வேணாலும் காதல் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காதல் ஒருத்தர் மேலே மட்டுமே தான் வரணும் கூட கிடையாது. வாழ்க்கையில் ஒரு நெடும் பாதையில் நெடும் பயணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர் மேலே கூட காதல் வரலாம். ஒருத்தர் மேலே தான் காதல் வரணும் கிடையாது. இங்கே மனைவி தான் ஒருத்தர் இருக்கணும். காதல் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த காதல் எப்படிப்பட்டதுன்றதும் கொஞ்சம் அதுவும் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க 48 வயசில் எனக்கு ஒரு காதல் வந்ததுன்னு சொன்னால் யார் மீது வந்ததுன்றதை ஒன்று முதல்ல பார்க்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாத பண்ணாங்களான்னு தெரியல. அது அவங்க பாடி லாங்குவேஜில் நம்மளால சரியாக புரிஞ்சிக்க முடியல. அவங்க சொல்லும் போதே எனக்கு தெரியாது, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா. அது எப்படிமா, நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட நீங்கள் பணத்தையும் பொருளையும் தாண்டி தங்களையே இழக்கும் போது அவனை பற்றி நான் எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட விஷயம் எனக்கு புரியல. எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சு அது என்ன அப்படின்னா ஒரு கேவலமான ஒரு பலவீனம்னு கேட்குறேன் நான். கேவலமான பலவீனம் அது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது உங்களை நீங்கள் உங்கள் பொருள் போகுது, சொத்து போகுது. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அது சில பேரை என்னால் சொல்ல முடியல. அவங்களாம் ஒரு கௌரவமான இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆம்பளை கிட்ட போய் நல்லா தெரிஞ்சே, அவனுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா அவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லி கத்துறது எப்படி? நான் இந்த சுசித்ரா மட்டும் நான் சொல்லவே இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அங்கே ஒரு பெண், உங்களை மாதிரி ஒரு பெண் தானே அவங்களுக்கும். உங்களுக்கு என்ன உணர்வுலாம் இருக்குதோ அதே உணர்வு தான் அவங்களுக்கும் இருக்கும், கரெக்டாக? அங்கே போயிட்டு அந்த ஆணை நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. அதனால் அவனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மனைவிக்கிட்டேயும் அவனால் முழு நேரம் செலவிட முடியாது, அந்த பிள்ளைங்கிட்டையும் அவனால் முழு நேரம் இருக்க முடியாது, சரிங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது.
அப்போ நீங்கள் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வரும்போது நீங்கள் நினைப்பீங்கன்னா முழுமையாக உங்ககிட்ட வந்து அவன் வந்து இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். அப்போ வந்து இது தெரிஞ்சே தான் இந்த தப்பு பண்ணுறேன், ஆனாலும் முடியாது. பேலன்சிங் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. 2 மனைவி வச்சு பேலன்ஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வீடியோல எனக்கு தெரியாது டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாலும் அது எப்படிமா அதை விசாரிக்கணும்லம்மா, எப்படி இருந்தாலும் விசாரிக்கணும்ல, தெரியாமல் போயிருமா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அதை அவன் கூட பழகுறீங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு பார்த்து மறுநாளே கிடையாது, அவன் கூட பழகும் போதே தெரியும் உங்களுக்கு அவன் யாரு, அவனோட பின்னணி என்ன, இதெல்லாம் தெரியாமலாம் வந்து நீங்கள் சொல்லலாம். என்னன்னு கேட்டால் நான் வந்து காதல் வயப்பட்டுட்டேன். காதல் வயப்பட்டால் கூட அவனுடைய சிம்டம்ஸ் மூலமாக தெரியும். இது தெரியல, இதெல்லாம் ஏமாத்து வேலைமா, இதெல்லாம் பொய். இதெல்லாம் எனக்கு அப்பா அம்மா இருந்தா நான் சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்றதே அவங்க சொல்லி. நான் தான் சொல்லிட்டேன்ல, ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பெண்ணோட வாழ்க்கை ரொம்ப சோகமான வாழ்க்கை. அதோடைய ஃப்ளாஷ்பேக்லாம் நம்ம கேட்டோம்னா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அது நிறைய ஏமாந்துருக்கு. ஏமாற தான் அனுபவம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. சில நேரங்கள் இந்த மாதிரி தத்துவம் வரும்போது நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த தத்துவத்தை. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஏமாறுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்குவமும் வந்து நீங்கள் வந்து ஒரு தத்துவார்த்தமான ஒரு மனிதராக மாறிடுவீங்க. எவ்வளோக்கெவ்வளோ ஏமாறுறோமோ எவ்வளோக்கெவ்வளோ துரோகத்தை நம்ம வந்து தாங்குறோமோ. யாரு எப்படின்றது ஆமாம், நிச்சயமா. நீங்கள் துரோகத்தை சுமக்க ஏமாற்றத்தை நீங்கள் வந்து தாங்க நீங்கள் ரொம்ப பக்குவப்பட்ட மனிதராக மாறிடுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சோகம்தான். வாழ்க்கையை தனக்கான வாழ்க்கையை அமைஞ்சதுலேயே அவங்க சோகம் இருக்குது. அவங்க சிலதெல்லாம் வெளிக்காட்டியிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னது கடந்த காலத்தில். நம்ம வந்து அதுக்காக பரிதாபப்படலாம். ஆனாலும் அதை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இறக்கப்படலாம், பரிதாபப்படலாம். வேறு என்ன செய்ய முடியாது தாண்டி? நீங்கள் தானே வந்து ஒரு முடிவு பண்ணோம். நீங்கள் அடுத்த வாழ்க்கையெல்லாம் நீங்கள் குறை சொல்கிறீங்க, அடுத்தவங்களாம் நீங்கள் குறை சொல்லும் போது நீங்கள் எப்படி இருக்கணும், எவ்வளோ வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ தானே நீங்கள் சொல்கிறது கூட வேல்யூ இருக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்க, ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் வந்து குறை சொன்னான், அத்தனை பேரையும் தப்பாக சொன்னான். வைரமுத்து வீட்டுக்கு போயிருந்தபோது ஷாம்பு பாட்டில் கொடுத்தாரு. நான் கூட யோசித்தேன், அதில் கூட சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா. ஷாம்பு பாட்டில் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து அவருக்கு பயன்படாமல் கூட இருந்திருக்கலாம். அவருக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீளமான முடி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஷாம்பு பயன்படும், நமக்கு இருக்கிற தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேக்காவே போதும் கூட நினச்சிருக்கலாம். அதனால் கூட கொடுத்துருக்கலாம். ஷாம்பு பாட்டில் கொடுத்துட்டாரு வைரமுத்து, அப்போ அதனாலே வந்து அவர் வந்து தப்பான மனுஷர் ஆகிடுவாரா? நான் கேட்குறேன். நான் வைரமுத்து சப்போர்ட் பண்ண இல்லை. ஒரு மனிதர் ஒருத்தர்கிட்ட எங்கேயோ தவறாக கூட ஸ்லிப் ஆகி விழுந்திருக்கலாமா, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க அவர் இப்படி தான் அப்படின்னு உங்ககிட்டையும் அவர் அப்படி தான் நம்ம நினச்சிக்க முடியாதுல்ல. வைரமுத்து ஷாம்பு கொடுத்ததுலேயே நீங்கள் அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்த நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்க. வைரமுத்து ஷாம்பு கொடுக்கும்போது நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்க. கரெக்ட், அப்படி கூட எடுத்துப்போம். நமக்கு எது வைரமுத்து நம்ம ஏன் நல்லவருக்கு எல்லாம் நம்ம ஏன் சொல்லிக்கணும், விடுங்க. அப்போது அவ்வளோ எச்சரிக்கையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைகள் இருக்குது, தனியாக ஒரு குடும்பம் இருக்குது. அப்புறம் அவனை வந்து நான் வந்து அவங்ககிட்ட காதல் வயப்பட்டேன், நான் இதை எழுந்துட்டேன், வீடை எழுந்துட்டேன், சொத்தை எழுந்துட்டேன்னு சொல்கிறது எப்படி சரியாது? காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க அந்த ஒரு பாசத்துக்காக காதலுக்கு கண் இல்லாத போட்டோமா? காது இருக்குல்ல சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய வந்து இன்னொரு வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால், நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு சொன்னால் அவனை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு ஏமாந்துட்டு வேணா சொல்லுங்கள். நான் எனக்கு தெரியும் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவனுக்கு ஒரு பிள்ளைகள் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, எல்லாம் தெரியும். ஆனாலும் அவனை நான் வந்து அவங்ககிட்ட நான் காதல் வயப்பட்டேன் அப்படின்னு வேணா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவன் வந்து கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது, அவனுக்கு பொண்டாட்டிக்கு தெரியாது, பிள்ளை இருக்கிறது தெரியாது, குடும்பம் இருக்கிறது தெரியாது, அவங்ககிட்ட நான் ஏமாந்தேன். இது வந்து காது குத்துற வேலை. நீங்கள் வேற பெண்ணு சொல்லுங்க, நான் ஒத்துப்பேன். சுசித்ரா வந்து ரொம்ப கிளவர், ரொம்ப அறிவாளி. ஷாம்பு பாட்டில் வந்து ஷாம்புல வாசனை வருதோ இல்லையோ வந்து வைரமுத்து வந்து விமனேஸ்வரன்றது அப்போ நீங்கள் வந்து அடையாளம் காட்டினீங்க பப்ளிக்கு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்மெல், அந்த ஷாம்புவோட ஸ்மெல்லை நீங்கள் எடுத்துனீங்க. இன்னொரு வந்து மனைவிக்கு வந்து புருஷன்றதை நீங்கள் ஸ்மெல் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. வேணா இப்படி சொல்லுங்கள், அவன் தெரிஞ்சாதான் நான் என்னை இழந்துட்டேன், என்னுடைய சொத்துக்களை இழந்துட்டேன்னு வேணா சொல்லுங்கள், அதை வேணா எடுத்துக்கலாம். ஆனால் தெரியாமல் ஏமாத்துட்டேன்னு சொல்கிறது வந்து அது ஏற்றுக்க முடியாது. எல்லாம் தெரியுமா நான் சொல்கிறேம்மா. இங்கே பல காதலிகள் வந்து காதலிக்கிற பெண் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவன்றது அவங்க அப்சர்வ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்சர்வ் பண்ணுவாங்க, என்ன அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு வேணா சொல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க என்ன, அவள் கேரக்டர் இப்படி தான், சின்ன குணாதிசயம் கூட. அவள் கோவக்காரியா ஒரு பெண்ணை காதலிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவள் கேரக்டர் தெரியாதா? இல்லை ஒரு பையனை வந்து ஒரு பெண் காதலிக்கும் போது அவன் கேரக்டர் என்னன்னு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும்.
அவன் வந்து தன்னை காதலிக்கிறதுக்காக சிலதெல்லாம் வந்து அவன் வந்து ஆக்ட் பண்ணுறான், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறான். ஆனால் இயல்பு இதுதான், என்னைக்காவது இயல்பு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்களாம் கல்யாணத்தில் போய் வந்து இணையும் போது டைவர்ஸில் போய் எதனால் நிற்கிறான்னு கேட்டால், காதலிக்கும் போது பார்த்த அந்த காதலன் வேற, அந்த காதலி வேற. கல்யாணத்துக்கு சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன டாமினேட் பண்ணுறான், அவன் வந்து முதல்ல இருந்த மாதிரி இல்லவே இல்லை, அவன் ஆட்டிடியூட்லாம் மாறுது, மாறும். காதலிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவான். சரிங்களா? ஒரே டப்பாவில் வந்து குச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். கல்யாணம் ஆன பிறகு கேட்டால் இன்னொன்று தனியாக வாங்கி கொடுத்தானா வந்து பார்த்தா அப்போ நீங்கள் கோவப்படுவீங்களா? கோவப்பட முடியாது இல்லை. தனியாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான், அவன் தனியாக சாப்பிட்றான், அப்படி சொல்லுமா இல்லையா? காதலிக்கும் போது ஒரே இளநீரில் 2 ஸ்டாப் போட்டு சாப்பிட்லாம். கல்யாணம் பண்ண பிறகு கேட்டால் பணம் தான் இருக்குல்ல, நீ ஒரு இளநீர் சாப்பிட்னா அவர் இளநீர் சாப்பிட்டு, அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து காதலிக்கிறவன் யார் காதலிச்சாலும் காதலனுக்கு வந்து தெரியும். நீங்கள் காதல்னு சொன்னதால தான் நம்ம இதை பேசுகிறோம். சுசித்ரா வந்து இல்லைங்க இது அரேஞ்ச் மேரேஜ், இல்லை இதை கேட்டாரு நான் கல்யாணம் பண்ணிருந்தேன், காதலிச்சுட்டேன்னு சொன்னாங்கல்ல, காதலிக்கும் போது கண்டிப்பாக தெரியும் இவங்களுடைய கேரக்டர் என்ன, இவங்க குணாதிசயம் என்னன்றதான் தெரியாமலாம் இருக்காது. நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்குறேன். சில நேரத்தில் சிரிப்போட எனக்கு வரும், சில நேரத்தில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் போனால் நம்ம கண்ணில் இந்த தப்பு தான் பண்ணுவேன், நம்ம நல்லதே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, தப்பான விஷயம் தெரியும். நான் ஒரு நாள் வந்து பார்க்குறேன், வந்து ஒரு காதலனும் காதலியும் உட்காந்து எதிர்க்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஏதோ கோல்ட்ரிக்ஸ் ஏதோ சாப்பிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு இளமட்ட பசங்க வந்து உட்காடுறானுங்க, ஒரு 4-5 பேர் வந்து உட்காடுறானுங்க அடுத்த டேபிளில். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இவன் மேலே கவனமே இல்லை, இவன் கூட பேசுறது ஏதோ செய்தது கூட இவன் அந்த முழுக்க அது பார்வை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க மேலே இருக்குது. காதல் மீது பார்வையே இல்லை, எல்லாம் அந்த பசங்களை தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பேசுகிறா அந்த பசங்களை பார்க்குறான், இவங்ககிட்ட பேசுகிறா அந்த பசங்ககிட்ட அந்த பசங்களை பார்க்குறான். ஒரு 4 பேர் இழுத்து வந்து நீ உட்காடுறானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காதலன் உட்காந்துருக்கிறான்னா அவன் தான் உங்களுக்கு தெரியணுமே. ஹோட்டலில் 10 பேர் வந்து உட்காருவாங்க, 50 பேர் உட்காருவாங்க, முழுக்க உங்கள் பார்வை யார் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தன் காதலன் மேலே மட்டும்தான் அந்த பார்வை இருக்கணும். காதலிக்கும் போதே இந்த லட்சணம் சொல்கிறேன். நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஐயோ பாவம் ஆனால் அவனுடைய கவனம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளம் பெண்கள் அந்த சைடில் இந்த சைடில் உட்காந்தா கூட பார்த்தா முழுக்க இவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறான், இவன் சாப்பிட்றாளான்னு பார்க்குறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் இந்த பெண்ணோட கண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க பசங்களை இப்படி போயிட்டு, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் இருக்குது, இருக்கிறவங்களும் அப்படி இருக்க தான் செய்யறாங்க. உதாரணம் நான் சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற நான், நீங்கள் லவ் பண்ணும்போது வந்து இதையும் பார்க்கணும். நீங்கள் லவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு குடும்பமே இருக்கிறது தெரியலன்னு சொன்னால் எப்படிமா தெரியும்? ஆனால் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க அம்மாவா தான் சொன்னாங்க. அதெல்லாம் டிவோர்ஸ் ஆகிட்டா நீங்கள் சொன்னால் நம்பிடுவீங்களா? அந்த பிள்ளைங்களும் நான் என்கிட்ட வந்து நல்லா கேட்கலாமே, தப்பு இல்லையா? டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேட்கலாமே. ஓகே, கேட்கலாமே. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதுவும் இவங்கெல்லாம் ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, இவங்கெல்லாம் அடுத்த குடும்பத்தை நோண்டுறவங்கல்ல. நான் கரெக்டாக பேசினேன், நான் பாரபட்சம் பேசுகிறேன். சுசித்ரா மீது தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து ஒரு பரிதாபம் இருக்குது. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுன்றதுலாம் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபர் ஆகும். எப்படிமா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நோண்டுறவங்க, எல்லாத்துக்கும் தற்பார அர்த்தம் கண்டுபிடிக்கிறவங்க, வந்து தனுஷும் வந்து இது வந்தாக்கா தப்பு சொல்கிறவங்க, ஐஸ்வர்யாவும் தனுஷும் எல்லா குடும்பத்திலையும் உள்ள நுழைஞ்சு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்க. நீங்கள் ஊருக்கு உபதேசம் பண்ணி அதை தான் நான் சொல்கிறேன். ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு வந்து சோத்து பானையில் போய் விடுமா பள்ளி சகனம் சொல்லிட்டு, அப்படி தானே இருக்கு. அதனால் எனக்கு வந்து நான் வந்து ஏமாத்திருந்தா அதுக்கான நடவடிக்கை இவங்க எடுக்க போகிறாங்க, விட போகிறது இல்லை. இப்போ இதை புலம்புறது மூலமாக என்னன்னு கேட்டால் வந்து கண்டென்ட் வேணா கிடச்சிருக்கு, உங்களை மாதிரி மீடியாக்களுக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கு, அவ்வளோதானே தவிர நிறைய விஷயம் பேசுகிறாங்களே இவங்களே இப்படி. அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே நான் சொல்கிறது அதுதான். என்னன்னு கேட்டால் அவனை விடுங்க, அவன் ஏமாத்த இங்கே பொறுக்கிகள் பலவிதமான பொறுக்கிகள் இருக்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், எப்படி வந்து இந்த சமூகம் வந்து 2 பொறுக்கிகள் கலந்து தான் இருக்குது. ஆம்பளை பொறுக்கியும் பொம்பளை பொறுக்கியும் கலந்து தான் இருக்குது. பொம்பளை பொறுக்கின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளையாக இருப்பான், ஆம்பளை பொறுக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க. இப்போ சமமாக வந்துட்டாங்க, ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஈக்குவல் கேட்குறாங்கல்ல. ஆனால் ஆம்பளை பொறுக்கிகளும் வந்தாச்சு இன்னைக்கு போட்டிக்கு. நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே வாழ்க்கை வந்து ஒரு முறை தான். நாம் நினச்சா வந்து மனுஷங்க மாதிரி வாழ முடியும், இல்லை ஆடு மாடுகள் மாதிரி வாழணும்னா ஆடு மாடுகள் கூட இப்போ எத்திக்ஸ் வந்துச்சு அதுங்களுக்கும். இப்போ முன்னாடி சொல்லுவாங்க ஆடு மாடுகள் தான் எப்படி வேணால் வாழ்ந்துடும், 5 ஜீவன் அது எப்படின்னா. இப்போ அதுங்களை கூட பார்த்திங்கன்னா உணர்வோடு வந்துடுச்சுங்க. நாம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு எத்திக்ஸோடு நம்ம வந்து வாழறதுக்கு நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா அவன் ஏமாத்தினா இவன் ஏமாத்துறவன் தான் இருக்கிறான், சுற்றி இருக்கிறான். தொழில் ரீதியாக போனாலும் ஏமாத்துறான்,
எங்கே போனாலும் ஏமாற்று கும்பல் ஒன்று இருக்குது. நாம எப்படி யாரை ஏமாத்துறதுக்குன்னே ரூம் போட்டு யோசிக்கிறவங்களாம் இருக்கிறான். எப்படி சீட் பண்ணுறது, எப்படி அடுத்தவங்க காசை கொள்ளடிக்கிறது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்குன்னே இப்போ வந்து இப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் சதுரங்க வேட்டை பார்த்தீங்கல்ல, அதில் எப்படி இருக்குது, ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் வந்து ட்ரிக் இருக்குன்னு பார்த்து. அது மாதிரி நீங்கள் ஒரு பெண் என்னும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சொத்துக்கள்லாம் ரெண்டாவது விடுங்க, அவன் வீடு எடுத்துக்கினான் போயிட்டான் வந்துட்டான், அதெல்லாம் வந்து உங்ககிட்ட இந்த மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் இருக்குன்னு கேட்டால் அதை வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து எளிதாக வந்து உங்ககிட்ட வந்து களவாடிட்டு போக விடுறீங்கன்னா அப்போ நீங்கள் தான் பலவீனமாக இருந்திருக்கீங்க. அதை ஒத்துக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. இப்போ இது சோஷியல் மீடியாவில் வந்து புலம்புறதுனால என்ன ஆகிட போகுது? என்ன சொல்லலாம், சில பேர் சொல்லலாம் கொஞ்சமான பேச்சாடி பேசினேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்கிறேன், இப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தான் ஆகிடும். இதுவும் சுசித்ரா சாதாரண இத்தனை பேர்கிட்ட என்னென்னலாம் பேசினேன். ஸோ அவங்களாம் சந்தோஷப்படனா போடுவாங்க. நமக்கு அது சந்தோஷமும் இல்லை வருத்தமும் இல்லை, எதுவும் கிடையாது. நான் சொல்கிறேன்னா வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம என்ன உச்சிச்சோன்னு ஒன்றும் வந்து கொட்டிட்டு போனால் கடந்து போயிடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இதில் ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சினிமா சார்ந்து நிறைய விஷயங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.